இதுக்கு தேவையானது இந்த மாதிரி பலூனு பிளஸ் இது வந்து ரப்பர் கயிறு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல ஆக்சுவலா ஊத முடியாது, நான் ஊதி பார்த்துட்டேன், பட் என்னால ஊத முடியல. நான் வந்து வாயில தான் வச்சு ஊத போறேன். ஸ்டெப் 1, பலூனை இந்த மாதிரி எலாபரேட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஊதுறப்போ வந்து பலூன் வந்து பெருசா வரும். இந்த மாதிரி எலாபரேட் பண்ணிக்கோங்க. நான் வாயில் தான் ஊதுறேன், பிகாஸ் அந்த ஏர் பம்ப் மிஷின்ல என்னால வச்சு ஊத முடியல. சோ வாயில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வாயிலே வச்சு ஊதிக்கோங்க. பலூனை ஊதுனதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இவ்வளவு கொஞ்சம் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல இடம் விட்டுட்டு இங்கேயே வந்து டை பண்ணிடணும். சோ இவ்வளவு கொஞ்சம் இடம் விட்டுருங்க. நீங்க வந்து ஃபுல்லா ஊதிட்டீங்கன்னா உங்களால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இடம் விட்டா மட்டும் தான் நம்மளால இந்த பலூனை பண்ண முடியும். சோ இவ்வளவு இடம் விட்டுட்டு இங்க டை பண்ணிக்கோங்க. சோ நான் நாட் போட்டுட்டு இவ்வளவு இடம் விட்டுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், ரொம்ப கவனமா. சோ பலூன் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு டை போட்டு வச்சதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, பொசிஷன் பாத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு கை இப்படி பாத்துக்கோங்க. இப்படி வச்சு நீங்க இப்படி அமுக்கணும். சோ நீங்க விட்டீங்க இல்லையா இங்க கொஞ்சம் இடம், அந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற பிரஷர் வந்து இப்படி அமுக்கும் போது அந்த பலூன் வந்து உங்களுக்கு தெரியும். நான் பண்ணும்போது கரெக்டா இப்படி வச்சு இப்படி அமுத்தினீங்கன்னா இந்த கேப் விட்டீங்க இல்லையா, இங்க வந்து அந்த பிரஷர் வந்துடும். அப்பதான் நம்மளால அந்த ஆப்பிள் பலூனே மேக் பண்ண முடியும். பாருங்க, இப்படி வச்சு இந்த கையை இப்படி அமுத்திட்டா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு இது அந்த கேப் இருக்கிற இடத்துல அந்த காத்து வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்படி வச்சு அமுத்திட்டு கைய இங்க பாருங்க, இப்படி வச்சு அமுத்திட்டு இங்க புடிச்சுக்கோங்க. நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு இப்படி அமுத்திட்டு, ஆக்சுவலா இந்த பலூன் இப்படிதான் உடையுங்க பண்றப்போ. சோ நீங்க நெயில்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. என்னோட செயின் பட்டு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க. சோ இந்த பலூன் உடஞ்சிருச்சு. நார்மலா நீங்க பிரஷரா இருந்தாலுமே பலூன் உடஞ்சிரும். நான் பிரஷர் இல்லாம தான் பண்ணேன். சரி, ஓகே, நான் செகண்ட் பலூன் ட்ரை. சோ பலூன்ல முக்கியமான ஸ்டேஜ் நீங்க ஊதுனதுக்கு அப்புறமா இங்க கொஞ்சம் இடம் விட்டீங்க இல்லையா, இப்படி புஷ் பண்ணும்போது அந்த பிரஷர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி பண்ணாதான், இப்படி வச்சு நம்ம சென்டரா இப்படி பாத்துக்கோங்க, கவனமா பாருங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி வச்சு பண்ணிட்டு இதை புடிச்சு கொண்டு போய், ஏன்னா இப்படி அமுத்திட்டு அந்த பிரஷர் வெளியே வந்துட்டு அந்த இடத்துலயே கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் என் கை பாருங்க. சோ இந்த மாதிரி மாட்டிக்கும். இது எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலா. சோ கவனமா இருங்க, ஏன்னா இந்த கையில நெயில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பலூன் வந்து பஸ்ட் ஆயிடும். கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இப்படி வச்சு இங்க புடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல நான் புடிச்சிட்டு இருக்கேன் அந்த நாட்டை. இப்ப நான் வந்து இந்த இடத்துல புடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் அந்த நாட் வந்து இங்க வந்திருக்கு சென்டர்ல. இப்படி பண்ணி அதை அப்படி அமைத்திட்டே வந்து இந்த சைடு நான் புடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ரப்பரு. நீங்க உங்ககிட்ட என்ன கயிறு இருக்கோ அதே போட்டுக்கலாம். நான் இப்படி வச்சுட்டு அதை புடிச்சிட்டு இருக்கேன். நான் கையில பாத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதையும் வச்சு அமுத்திட்டு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த ஸ்டேஜ். அதனால கவனமா பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஒரு 2 பலூன்லயே 2-3 பலூன்லயே நீங்க கத்துக்கலாம். சோ இப்போ ஃபைனலி இந்த ஆப்பிள் பலூன் இஸ் ரெடி. ஆக்சுவலா இந்த பலூன் கொஞ்சம் கோணையா இருக்குங்க. நீங்க லாஸ்ட்ல நாட் போட்டீங்கல்ல, ஏன்னா இது கொஞ்சம் உள்ள கொண்டு போற ஸ்டேஜ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையை உள்ள விட்டு வெளிக்கவே முடியாது. என்னோட வீடியோல பாருங்க, அந்த நாட் இங்க வந்துருச்சு. சோ வீடியோல உங்களுக்கு வந்து கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க லப்பரை வச்சு நல்லா பயங்கரமா சுத்தி வச்சிருக்கேன். லப்பர்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க, எப்படி பண்றப்ப வந்து எலாபரேட் ஆகும். சோ அந்த லப்பர்ல வந்து அதுதான் வித்தியாசம். நூல் போட்டு கட்டினீங்கன்னா இப்படி உங்களுக்கு போகாது, ஜஸ்ட் விளையாடதான் முடியும். இந்த லப்பர் இருக்கிறதுனாலதான் அந்த ஸ்ட்ரெச் இருக்கு. சோ இது வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கிறதுனாலதான் இதுக்கு வந்து 90s ஆப்பிள் பலூன் பேர் வச்சாங்க. சோ ஃபுல் வீடியோ பார்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2-3 பலூன் வந்து நீங்க உடையும். பண்ணுங்க, நெயில்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இப்படி பண்றது மட்டும் தான். அது நீங்க பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2-3 பலூன்லயே ஈஸியா வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் யூடியூப்ல எந்த ஒரு யாருமே அப்லோட் பண்ணல, நான் தான் ஃபர்ஸ்ட். உங்களால முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி 90s மெமரிஸை வெட்டிங் ஸ்டார்ல புதுசா கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்சா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட C2C ஈவென்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.